ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மகர லக்னம் எப்போ டாப்பில் போகும்? டாப்புனா காசு பணம் தான். நம்மளை பொறுத்து காசு பணம் வந்தால் டாப்பு தான். எவனை பற்றி கவலையில் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் காசு பணம் எப்போ சம்பாதிப்பேன், 20 வயசு 25 வயசில் கொண்டு வந்து என் பையன் என்ன பண்ணுவான் எல்லாம் கேட்பாங்க. அவன் 40 வயசு வரைக்கும் சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பான். 40க்கு அப்புறம் திடீர்னு நானோதயம் வந்து வேலைக்கு போய் ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா திசாபுத்திகள் தான் காரணம். திசாபுத்திகள் இல்லாமல் ஒரு ஜாதகத்தால் ஜெயிக்க முடியாது. ஒருத்தர் முன்னாடி போகிறா, ஒருத்தர் பின்னாடி வராங்கிறதெல்லாம் யோசிக்காது. உங்களுக்கான பஸ்ஸு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய் வராமல் ஜெயிக்க முடியாது. குரு திசை சில பேருக்கு போகும் மகர லக்னத்துக்கு. நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர்லேயே ஒருத்தர் இருக்கார். இந்த குரு திசை என்ன பண்ணுன்னா ஆரம்பத்தில் தோக்கடிச்சிடும், எல்லாத்தையும் இழந்துருவாங்க. ஆனால் திசை முடியறதுக்குள்ளே ரெக்கவரி பண்ணுறான்னா இந்த குரு கேதுவுடைய தொடர்பில் அல்லது சந்திரனுடைய தொடர்பில், செவ்வாயுடைய தொடர்பில் இருந்தே தீரும், சூரியனுடைய தொடர்பு இருந்தே தீரும். இது இருந்ததுன்னா ரெக்கவரி தான். சுய புத்தியில் இழந்துட்டேன் சார், பாதிக்குள்ளே இழந்துட்டேன் சார், குரு திசை பாதியில் இழந்ததை மீண்டும் மீட்டு அதே இடத்துல நான் ராஜா மாதிரி உட்கார்ந்தேன்னு சொன்னோன்னா இந்த மகர லக்னத்துக்காரன் குரு திசையில் இதை மட்டும்தான் பண்ணுவாள். ஒரு தொழில் 2 தொழில் பண்ணுவாள். ஆரம்பத்தில் க்ளோஸ் பண்ணது எல்லாத்தையும் மறுபடியும் ஓப்பன் பண்ணிடுவாள். குரு திசை வந்து விரையாதிபதி 0 ஆயிடுச்சுலாம் சொல்லக்கூடாது. 0 ஆனாலும் ஹீரோவாகக்கூடிய லக்னத்துக்கு மிக முக்கியமான லக்னம் இந்த மகர லக்னம். பல பேரை பார்த்தாச்சு. குரு திசையில் ஆரம்பத்திலே ஓடி வருவாங்க. சுயபுத்தியில் சார் எல்லாம் போச்சு சார்னு வருவாங்க. கவலைப்படாதீங்க, சுக்கிரபுத்தியிலேருந்து வளர்ச்சியுமோ. திசை முடிவதற்குள் எதை இழந்தார்களோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு உச்சபட்சமாக போகிறவங்க இவங்க தான். இதே குரு புதன் வீட்டுக்கு போயிடக்கூடாது, புதன் சாரத்தில் இருக்கக்கூடாது. இருந்தால் ஆரம்பம் நல்லாயிருக்கும், முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும், கவனமாக இருக்கும். அப்போ எப்போ சார் டாப்பில் போவாங்க? அந்த கொஸ்டின் வருது இல்லையா? இந்த குரு கேது சாரத்தில் இருந்து கேது திசை நடத்தினாலும் குரு திசை நடத்தினாலும் இவங்க கோடீஸ்வர யோகம் தான். இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இந்த விரையாதிபதியெல்லாம் இங்கே நான் தூக்கிட்டே வரமாட்டேன். அது உயிர் விரயம். அப்பாவுக்கு பிரச்சனை, ஒரு குழந்தை அபாஷன் உண்டு. மற்றபடி பொருளாதார ரீதியாக உச்சபட்சமான ஒரு நிலையை கொடுக்குறதுல இந்த மகர லக்னத்துக்கு குருவும் கேதுவும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. சந்திர திசை, இப்போ சந்திரன் ஓடுது சார், சந்திர திசை ஓடுது நல்லா வந்துடுவாங்க கேட்டால் சந்திரன் குரு சாரத்தில் இருக்கான்னு மட்டும் பாருங்கள், இல்லை கேது சாரத்தில் இருக்கான்னு பாருங்கள், டாப் மோஸ்ட்டாக வந்துடுவீங்க. அதே போல் செவ்வாய் திசை ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் திசை வந்து 50-50 தான், பெரிய லாபத்தை கொடுக்காது. ஆனால் இந்த செவ்வாய் குருவின் சாரத்தில் கேதுவின் சாரத்தில் இருந்தால் ஒரு பகுதி லாஸ் ஆனாலும் 2வது பகுதியில் இழந்ததை மீட்டு சார் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி உட்கார வைக்கும். மாறாக மற்ற திசைகள் போகும்போது கவனமாக இருக்கணும். இப்போ சூரிய திசை 8 கூடையவர். சில பேர்லாம் இப்போ பயப்படுவாங்க, சார் சனிக்கு மகரத்துக்கு சூரியன் ஆகாது, 8 கூடைய திசை, நான் எப்படி சார் நல்லா இருப்பேன்பாங்க. இந்த சூரியன் போய் குரு வீட்டில் இருக்கான்னு பாருங்கள், கேது சாரத்தில் இருக்கான்னு பாருங்கள், இல்லை சந்திரன் வீட்டில் இருக்கான்னு பாருங்கள். பிரச்சனைகள் இருக்கும். 8 நாளே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே வரும். ஜெயிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் பிரச்சனையோட வாழ்க்கையை ஜெயித்து வரக்கூடியது நீங்கள் தான். 8 கூடையவர் 2 பேர் கேஸ் வரணும்னா 8 கூடையவர் வேலை செய்யணும். எனக்கு ஒரு கேஸ் வருது, ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு கேஸ் வருதுன்னா 8 கூடையவர் வேலை செய்யும், கேஸ் வருமா? கண்டிப்பாக கேஸ் வரும். நான் ஜெயிப்பேனா அவர் ஜெயிப்பனாங்கிறது எப்படி எடுக்கிறது? அப்போது 8ங்கிறது கேஸு தான். ஆனால் ஜெயிக்கணும்னா அந்த கிரகங்கள் கொடுப்பனையில் இருக்கணும். கேஸு வந்தாலும் ஜெயிப்பான், ஸ்டேஷன் போனாலும் அடிச்சுட்டு வருவான், யார் வந்தாலும் நிற்பான்னு இருக்கணும் இல்லையா? அதில் இந்த மகர லக்னத்துக்காரங்க சூரிய திசை வருது, சூரியன் சாரத்தில் கிரகம் நின்று 8 கூடிய அத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஜெயிச்சு வெளியே வரவங்க இவங்க தான். அப்போ இவங்களுக்கு இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா தந்தைகிட்ட பிரச்சனை இருக்கும். ஆனால் பொருளாதார வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடியவங்க. அப்போ இந்த சூரியன் போய் குரு கூடையோ கேது கூடையோ சந்திரன் கூடையோ தொடர்பாயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், இவங்க டாப் மோஸ்ட்டாக அனுபவிப்பாங்க. இதில் நான் முக்கியமாக கொடுக்குறது 2 கிரகம் தான். ஒன்று குரு, இன்னொன்று கேது. இந்த 2 கிரகம் மட்டும் உங்கள் லைஃப்பில் வேலை செய்தான்னு பாருங்கள், நீங்கள் தான் ராஜா. அதில் மாற்று கருத்தே கிடையாது.